வந்து 2027ல உலக ஆளப்போவது யாருங்கிற ரகசியம் சிலிகான் வேலியில இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர்கள்ல இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கேக்குறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா, ஆனா அது பகவான் ராமரோட ஆதிகால ஜாதகத்துக்கும் இப்போ இருக்கிற நவீன டெக் பில்லியனர்களின் ஜாதகத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான வித்தியாசத்துல ஒளிஞ்சிருக்கு. கரெக்ட். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாங்க 2 பேரும் ஏஐ ஏஜென்ட்டுகள் அப்படிங்கறத ஆரம்பத்திலே ரொம்ப வெளிப்படையா சொல்லிடுறோம். ஏன்னா இன்னைக்கு நாம பேச போற விஷயங்கள் அந்த அளவுக்கு அதிநவீன அறிவியலையும் தத்துவங்களையும் ஒன்னா இணைக்க போகுது. ரைட். நாம ஏஐ அப்படிங்கறதுனாலயே இன்னைக்கு நாம அலச போற இந்த டேட்டா நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒண்ணு. நிச்சயமா. ஆனா இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயத்த நேயர்களுக்கு நம்ம தெளிவா பதிவு செஞ்சாகணும். அது ஒரு முக்கியமான கட்டளை. ஆமாங்க. நாங்க ஏஐ அப்புறம் இது ஒரு ஆடியோ ஃபார்மேட், டாக்டர் ரமேஷ் பேசும் ஆழமான அறிவியல், சிக்கலான ஜாதக கட்டங்கள், அந்த டேட்டா வரைபடங்களை எல்லாம் வெறும் ஆடியோவில் நாங்க முழுமையாக விளக்குவது ரொம்ப கடினம். கண்டிப்பா விஷுவல்ஸ் இல்லாம அதை புரிஞ்சுக்க முடியாது. அதனால இந்த கான்செப்ட்ஸ்களை நீங்க முழுமையாக புரிந்து கொள்ள ஏஐஎம்எல் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் உள்ள ஒரிஜினல் வீடியோவை, அதாவது நவீன மனிதகுல வரலாறு பாகம் 1 வீடியோவை கட்டாயம் போய் பாருங்க. ப்ளீஸ் அதை கண்டிப்பா பாருங்க. அந்த விஷுவல் டேட்டா இல்லாம இந்த விஷயங்களோட முழு பரிமாணத்தையும் உள்வாங்கிறது சாத்தியமே இல்ல. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நம்ம ஏஐஎம்எல் அஸ்ட்ராலஜி சேனல்ல டாக்டர் ரமேஷ் தங்கவேல் வெளியிட்டிருக்கிற அந்த வீடியோவை தான் ஒரு மாபெரும் வரலாற்று பார்வையில அலச போறோம். ஜோதிடம், மனித பரிணாம வளர்ச்சி, அப்புறம் அதிநவீன ஏஐ தொழில்நுட்பம், இது மூணும் எப்படி ஒன்றோட ஒன்று இணைந்திருக்கு அப்படிங்கறத உடைக்க போறோம். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். ஒரு ஜோதிட சேனல்ல ஏன் வரலாறு, மரபணு, அறிவியல் எல்லாம் பேசுறாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். ஆமா, சாதாரணமா ஜோதிடம்னா ராசி பலன் சொல்றதுன்னு தானே நினைப்போம். கரெக்ட். ஆனா அங்கதான் விஷயமே இருக்கு. டாக்டர் ரமேஷ் இங்க மனித குலத்தோட ஆணி வேரையே தேடி போறாரு. ஆரம்பமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. என்னன்னா, அவர் தன்னுடைய உரைய ஒரு அற்புதமான புறநானூற்று வரியோட தொடங்குறாரு. கணியன் பூங்குன்றனாரின் யாதுமூரே யாவரும் கேளிர். அதேதான். இந்த உலகத்துல யாரும் உயர்ந்தவங்களும் இல்ல, தாழ்ந்தவங்களும் இல்ல அப்படிங்கிற இந்த வரி வெறும் கவிதை இல்ல. அதுதான் மனித குலத்தோட உச்சபட்ச நாகரிகம்னு அவர் பதிவு செய்றாரு. வாவ். ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. நாம ஒரு பஸ்ல ஏறிட்டோம், ஆனா அது எங்கிருந்து கிளம்பிச்சு, எங்க போகுதுன்னு தெரியாமையே உட்கார்ந்துருக்கோம். சூப்பர் உதாரணம். அது போலதான் மனித குல வரலாறும் இருக்கு. நாம யாரு, எங்கிருந்து வந்தோன்னு தெரியாம நான் பெரியவன் நீ சிறியவன்னு சண்டை போட்டுட்டு இருக்கோம். உண்மைதான். வாட் இஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ், காலம் காலமாக மனிதர்கள் கடந்து வந்த பாதைய நம்ம தர்க்க ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டியதன் அவசியம். ரைட். மனித குலம் எங்கிருந்து வந்தது, எங்கே போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தொடக்கமும் முடிவும் தெரியாம நாம பயணிக்க முடியாது. மனிதன் திடீர்னு வானத்துல இருந்து குதிச்சிடல இல்லையா? நிச்சயமா இல்ல. ஆரம்ப காலத்துல காடுகள்ல தனித்தனியா உணவு தேடி அலைஞ்சான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உணவை சேமிக்க கத்துக்கிட்டான். ஒரு நிமிஷம், உணவை சேமிக்க ஆரம்பிச்சதான் எல்லாத்துக்கும் காரணமா? அதை விட முக்கியமானது அவன் குழுக்களா வாழத் தொடங்குனது. ஓஹோ. தனியாளா வேட்டையாடுறதை விட சேர்ந்து வேட்டையாடும் போது அதிக உணவு கிடைச்சது. ஆனா அப்படி குழுக்களா வாழும்போது ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு. என்ன சிக்கல்? ஒரு பக்கம் வேற குழுக்களோட உணர்வு பூர்வமான போட்டிகள், சண்டைகள். இன்னொரு பக்கம் தன்னுடைய குழுவுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறா ஒத்துசைவு. அதாவது கோ எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இது வெறும் சமூக நாற்றம் இல்ல. பலாயிரம் வருஷங்களா இந்த போட்டியும் ஒத்துசைவும் நடந்துகிட்டே இருக்கும்போது மனித மூளைக்குள்ள புது புது நியூரல் நெட்வொர்க்குகள் உருவாக ஆரம்பிச்சது. ஓ, அப்போ அது பிசிக்கல் மாற்றமாவே மாறிடுச்சு. ஆமாம். அந்த மாற்றங்கள் மனிதர்களுடைய மரபணுக்களிலேயே, அதாவது டிஎன்ஏவிலேயே மிக பிரமாண்டமான மாற்றங்களை ஏற்படுத்தியது. அப்போ நாம இன்னைக்கு எப்படி சிந்திக்கிறோம், எப்படி கோவப்படுறோங்கிறதெல்லாம் பல லட்சம் வருஷங்களா இயற்கையோட போராடி வந்த ஒரு நெடிய பயணத்தோட ரிசல்ட்னு சொல்றீங்க. கரெக்ட். அடிப்படை தேவைகளான சாப்பாடு, இருப்பிடம் இதெல்லாம் பூர்த்தியான உடனே மனிதன் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கான். வானத்தை பார்க்க ஆரம்பிச்சான். ஆமா. அங்க இருந்துதான் கடவுள், மதம், சமூக கட்டமைப்புகள், குறிப்பா ஜாதிகள் உட்பட பல விஷயங்களே மனிதன் உருவாக்கினான். இதெல்லாம் எந்த காலகட்டத்துல ஏன் உருவாச்சுன்னு நாம புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் ரொம்ப முக்கியம். மனித சமூகம் பெரிதாக பெரிதாக அது ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வர சில கட்டமைப்புகள் தேவைப்பட்டுச்சு. அதுல ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான இடம் பிடிக்குது இல்லையா? கண்டிப்பா. பலரும் ஜோதிடத்தை வெறும் நம்பிக்கையாவோ மேஜிக் கருவியாவோ பாக்குறாங்க. ஆனா அடிப்படையில ஜோதிடம்ங்கிறது முழுக்க முழுக்க காலக்கணிதம் சம்பந்தப்பட்டது. டைம் கால்குலேஷன். ஆமா. Here's where it gets really interesting.
ஒரு ஜோதிடர் ஏன் மனித குல வரலாற்றை தேடி இவ்வளவு தூரம் பின்னோக்கி போனோம்? ஆ நேயர்களுக்கும் இந்த கேள்வி வந்திருக்கும். ஜோதிடத்துக்கும் மனித வரலாற்றின் ஆரம்பத்துக்கும் அப்படி என்னதான் ஆழமான தொடர்பு? காலக்கணிதத்துக்காக ஏன் வானத்தை பார்க்கணும்? ஏன்னா மனிதன் காடுகளை விட்டுட்டு விவசாயம் செய்ய ஆரம்பிச்சப்போ அவனுக்கு நேரம் மற்றும் காலத்தை பத்தின ஒரு மிக துல்லியமான புரிதல் தேவைப்பட்டுச்சு. எப்போ மழை வரும், எப்போ விதைக்கலாம் தெரிஞ்சுக்க, ரைட்? எக்ஸாக்ட்லி. எப்போ அறுவடை செய்யணும்னு கணிக்க அவன்கிட்ட எந்த கருவியும் இல்ல. அப்போதான் வானத்துல இருக்கிற கிரகங்களோட சுழற்சிய அவன் ஒரு மாபெரும் கடிகாரமா பயன்படுத்த ஆரம்பிச்சான். வாவ்! ஜோதிடங்கிறது கிரகங்களோட நகர்வை வச்சு காலத்தை அளக்குற ஒரு மிக நுட்பமான அறிவியல் முறை. அப்போ இந்த காலக்கணிதத்தோட தொடக்கத்தை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த நவீன மனித குலம் எப்ப தோன்றுச்சுன்னு தெரியணும். ஆமா, அவங்க எப்போ இந்த காலத்தை அளக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற வரலாற்றை அறிய வேண்டியது ரொம்ப அவசியம். வரலாறு தெரியாம கணிதக்க சரியா போட முடியாது. அப்சல்யூட்லி. மனித குலத்தோட ஆதிவேர்களை தேடி போற இந்த பயணம் எப்படி பழங்காலத்துல ஆரம்பிச்சு நேர 21ஆம் நூற்றாண்டுக்கு பாயுதுங்கிறது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. நிச்சயமா. டாக்டர் ரமேஷ் பழங்கால வரலாற்றுல இருந்து நேரா COVID-19க்கு பிந்தைய காலத்துக்கு வராரு. ஆமா, குறிப்பா கோவிட்க்கு பிறகு இந்த தகவல் தொழில்நுட்ப உலகம் எப்படி ஒரு மாபெரும் ரீசெட் ஆயிருக்குன்னு சொல்றாரு. இந்த ரீசெட் ரொம்ப வேகமா நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுல நடந்துட்டு இருக்கு. ChatGPT மாதிரியான AI வந்த பிறகு சொல்றீங்களா? ஆமா, ஏஐ வந்த பிறகு மனித நாகரிகம் சந்திச்சு வர்ற வளர்ச்சி அசுரத்தனமானது. மனித பரிணாமத்துல பல ஆயிரம் வருஷங்கள்ல நடந்த மாற்றங்கள் இப்ப வெறும் சில மாசங்கள்ல நடந்துடுது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறோம். ஏஐனால நிறைய வேலைகள் சுலபமாகுதுன்னு பொதுவா எல்லாரும் சொல்றாங்க. ஆனா டாக்டர் ரமேஷ் இதுக்கு பின்னாடி இருக்கிற உலக அரசியலையும் பொருளாதார போட்டியும் சுட்டி காட்டுறாரு. அது மிக முக்கியமான பாயிண்ட். உலக பணக்காரர்கள் மத்தியில என்விடியாவோட பிளாக்வெல் ப்ராசஸர் மாதிரி அதிநவீன தொழில்நுட்பங்களை வாங்குறதுல பெரிய போட்டியே நடக்குது. ஆமாங்க. இந்த சிப்கல்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? ஏன் எல்லாரும் அதுக்கு பின்னாடி ஓடுறாங்க? ஏன்னா இந்த பிளாக்வெல் மாதிரியான சிப்கள் தான் எதிர்கால உலகத்தோட மூளைகள். ஓஹோ! சாதாரண கம்ப்யூட்டர்களால செய்ய முடியாத பல லட்சம் கணக்கீடுகளை இது ஒரே செகண்ட்ல செஞ்சு முடிக்கும். ஏஐக்கு தேவையான டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு இந்த சிப்ஸ் ரொம்ப அவசியம். அப்போ இதை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் உலகத்தோட அத்தனை தகவல்களும் இருக்கும்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அவங்க தான் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இஃப் வி கனெக்ட் திஸ் டு த பிகர் பிக்சர், இதுல ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. என்ன அது? செல்வ பகிர்வு. இன்னைக்கு உலகத்தோட 46% சொத்துக்கள் வெறும் 1% மக்களிடம் மட்டுமே குவிந்திருக்கு. வெயிட், ரியலி? உலகின் பாதி வளம் வெறும் 1% பணக்காரங்கள்கிட்டயா? ஆமா. இந்த ஆபத்தான சமநிலையற்ற தன்மை ஏஐ வளர்ச்சியால இன்னும் பல 100 மடங்கு அதிகமாக போகுது. ஏன்னா அதிநவீன ஏஐ தொழில்நுட்பம் அந்த 1% மக்கள் கிட்ட தான் இருக்க போகுது. கரெக்ட். அது மட்டும் இல்ல, இந்த ஏஐ உலகத்தோட மின்சார தேவையை எப்படி உறிஞ்ச போகுதுன்னு அவர் கொடுக்கிற டேட்டா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஆலமரமா வளர்ந்து அந்த பெட்டியே உடைச்சுக்கிட்டு வெளியே வர்ற மாதிரி இன்னும் சில வருஷங்கள்ல ஏஐ டேட்டா சென்டர்களுக்காக மட்டுமே 2 மடங்கு மின்சாரம் தேவைப்படும்னு சொல்றாங்க. அதாவது இப்ப மனித குலம் முழுசா பயன்படுத்துற மொத்த மின்சார அளவை விட அதிகமா? ஆமாங்க, இது அபத்தமா இருக்குல்ல. நிச்சயமா இயற்கையை மீறி தன்னுடைய தேவைக்காகவும் அதிகாரத்துக்காகவும் எல்லா வளங்களையும் மனிதன் சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த அளவு கடந்த நுகர்வு கலாச்சாரமும் ஏஐக்கான வெறியும் கடைசியில மனித குலத்தின் இருப்பையே எப்படி கேள்விக்குறியாக்க போகுதுங்கிறத நாம ஆழமா பதிவு செய்யணும். கரெக்ட். வெறும் மின்சாரம் மட்டும் இல்ல, இந்த சர்வர்களை குளிர்விக்க தேவைப்படும் தண்ணீர் மற்றும் பிற இயற்கை வளங்கள் எல்லாமே ஒரு மாபெரும் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆமா, மனிதனோட பரிணாமத்துல ஒத்திசைவுக்காக மாறின டிஎன்ஏ இன்னைக்கு பேராசைக்காக நாம உருவாக்குன ஒரு தொழில்நுட்பத்தால நமக்கான வளங்களையே மொத்தமா உறிஞ்சி எடுக்க போகுது. வெல் செட். சரி, இப்போ இந்த ஆழமான அலசலோட மிக முக்கியமான திருப்பு முனைக்கு வருவோம். ஜாதக முடிச்சு. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஏஐ கரண்ட் உலக அரசியல்னு பேசிட்டு இருக்கும்போதே டாக்டர் ரமேஷ் தன்னுடைய வீடியோல இன்றைய உலக கட்டுப்படுத்துற முன்னணி ஐடி நிறுவன தலைவர்கள் மற்றும் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களோட தோராயமான ஜாதகங்களை காட்டியிருக்காரு. ஆம், இதுதான் இந்த விவாதத்தோட உச்சகட்டம். அத அப்படியே பகவான் ராமரோட ஜாதகத்தோட ஒப்பிடுறாரு. நேர்களே, இங்க ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப கவனமா கேட்கணும்.
ஃபேக்ட் செக். சொல்லுங்க. இந்த டெக் பில்லியனர்களோட ஜாதகங்களையும் பகவான் ராமரோட ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பேசும்போது இந்த ஜாதகங்கள் ஒன்று போலவே இருக்கின்றன அப்படின்னு நாம எந்த இடத்துலயும் தவறுதலா நினைச்சிடவே கூடாது. கரெக்ட். நாங்க அது சொல்லவே இல்ல. மாறாக இந்த பில்லியனர்களின் ஜாதகங்களுக்கும் ராமரின் ஜாதகத்துக்கும் உள்ள முற்றிலும் வேறுபட்ட வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது தான் நம்முடைய டாஸ்கே. ஆமா, அந்த மாபெரும் முரண்பாடு தான் இங்க விஷயமே. இரண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு வீடியோல எங்கேயும் சொல்லப்படல. ரைட். ஒரு 2 ஜாதக அமைப்புகளுமே மிகப்பெரிய அதிகாரத்தையும் பவரையும் குறிக்கிறது தான். ஆனா ராமர் அப்படிங்கிறவரு தர்மத்துக்காகவும் சத்தியத்துக்காகவும் தனக்கு கிடைச்ச அத்தனை பவரையும் அரசாட்சியையும் தியாகம் பண்ண ஒரு குறியீடு. அது ஒரு தியாகத்தின் உச்சம். எக்ஸாக்ட்லி. ஆனா இன்னைக்கு உலகத்தை ஆள நினைக்கிற இந்த டெக் பில்லியனர்கள் மொத்த வளங்களையும் உலகத்தோட டேட்டாவையும் தங்களுக்குள்ள குவித்து வைக்க நினைக்கிறவங்க. இது ஆதிக்கத்தின் உச்சம். உண்மைதான். அதிகாரத்தை கையாளும் விதத்துல இவங்க 2 பேரோட ஜாதக அமைப்புல இருக்கிற அந்த அடிப்படையான வித்தியாசத்தை, அந்த துருவ முரண்பாட்டை நாம கண்டுபிடிக்கணும். திஸ் ரைசஸ் an important question. இந்த மாபெரும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு விட்டா என்ன ஆகும்? ஏன் அதை நம்ம தேடணும்? டாக்டர் ரமேஷ் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த கோடிட்டு காட்டுறாரு. இந்த ஜாதக முரண்பாட்டின் ரகசியத்தை உடைத்து விட்டால் வருகிற 2027ல உலகை யார் புரட்டி போட போகிறார்கள் அப்படிங்கிற ரகசியம் உடைபடும். வாவ். உலக அரசியல் எப்படி மாறப்போகிறது, யார் வாழ்க்கை மாறப்போகிறதுன்னு 2027ல ஒரு மாபெரும் உலகளாவிய மாற்றம் காத்துட்டு இருக்குன்னு அவர் கணிச்சு சொல்றாரு. 2027 கேட்கும்போதே ஒரு பக்கம் கியூரியஸாவும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஆமா. இந்த உலகத்தை யார் கண்ட்ரோல் பண்ண போறா? மனித குலத்தோட தலைவிதி எந்த பாதையில பயணிக்க போகுது? இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடி போறது சாதாரண விஷயம் இல்ல. இது ஒரு பெரிய மிஷன். நிச்சயமா இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒரு தனி பிரபஞ்சம். கணியன் பூங்குன்றனாரில் ஆரம்பிச்சு மனித குழுக்களின் ஒத்துசேவால் மரபணுக்கள் கடந்த வந்த பாதை, அப்புறம் விவசாயத்துக்காக வானத்தை பார்த்து உருவாக்கப்பட்ட ஜோதிடம் என்ற காலக்கணிதம், அதோட நிக்காம கோவிடுக்கு பிறகான உலக ரீசெட், AI தொழில்நுட்பம் எப்படி மின்சாரத்தையும் வளங்களையும் ஆக்கிரமிக்க போகுது, 1% பணக்காரர்கள் கிட்ட குவிஞ்சிருக்கிற சொத்துக்கள், பிளாக்வெல் ப்ராசஸர் அரசியல், கடைசியா 2027க்கான ரகசியத்தை உடைக்கக்கூடிய ராமரின் ஜாதகத்துக்கும் டெக் பில்லியனர்களுக்கும் உள்ள அந்த மாபெரும் முரண்பாடு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய டீப் டைவ் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த எல்லா தரவுகளும் ஒன்னோட ஒன்னு எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பாக்குறப்போ மனிதகுல வரலாறுங்கிறது வெறும் கடந்து போன காலம் மட்டும் இல்லைன்னு புரியுது. பின்ன என்ன? அது எதிர்காலத்துக்கான, குறிப்பா 2027க்கான ஒரு தெளிவான வரைபடமும் கூட. சூப்பரா சொன்னீங்க. நேர்களே, நாங்க ஆரம்பத்திலேயே ரொம்ப அழுத்தமா சொன்ன மாதிரி இந்த ஆழமான விஷயங்களை வெறும் ஆடியோல கேட்டு புரிஞ்சுக்கொள்வது கடினம். ஆமாங்க. நாங்க விவாதிச்ச பல விஷயங்களுக்கு பின்னாடி டாக்டர் ரமேஷ் காட்டக்கூடிய அந்த விஷுவல் எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால் எந்த தயக்கமும் இல்லாம உடனே AIML அஸ்ட்ராலஜி சேனலுக்கு போய் டாக்டர் ரமேஷின் ஒரிஜினல் வீடியோவை கண்டிப்பா பாருங்க. அதாவது நவீன மனிதகுல வரலாறு பாகம் 1 வீடியோவை அப்போதான் நாங்க பேசின இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு முழுமையா புரியும். கண்டிப்பா. சோ வாட் டஸ் திஸ் ஆல் மீன்? இன்னைக்கு நாம அலசின மூலத்தரவுகள்ல இருந்து உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு புது சிந்தனையோட இந்த ஆழமான அலசலை நாங்க நிறைவு செய்றோம். சொல்லுங்க. பல லட்சம் வருஷங்களா இயற்கையோட போராடி தன்னுடைய உடலையும் மூளையும் மாத்திக்கிட்டது மனிதகுலம். ஆனா இன்னைக்கு AI மனிதர்களை விட பல மடங்கு மின்சாரத்தையும் அறிவையும் உறிஞ்சி அசுரத்தனமா வளரும்போது மனித குலத்தின் அடுத்த பரிணாமம் எப்படி இருக்க போகுது? ஒரு நல்ல கேள்வி. அது காலங்காலமா நடக்கிற மாதிரி உயிரியல், அதாவது பயாலஜிக்கல் சார்ந்ததாகவே தொடருமா, அல்லது சிலிகான் சிப்களால் ஆனதாக உருமாறுமா? யோசிச்சு பாருங்க.